நிறைய பேர் உங்களோட நடிப்பை பார்த்து காண்டா இருப்பாங்க. நீங்களே காண்டாகிற ஒரு நடிகர் யார்? லேட்டஸ்ட்டாக பார்த்தேன் விஜய் சேதுபதி சார் மகன் கூட ஹீரோ மாதிரி பண்ணு அப்படின்னா அப்படி நிறைய ஹீரோயின்ஸோட டேட்டிங் போகிறாங்களாமே, அது என்ன கதை? சொல்ல முடியாது. இப்போ ரீசெண்டாக உங்களோட செலிபிரிட்டி க்ரஷ் யார்? ஆக்ட்ரஸ் பிடிக்கும் எல்லாம், ரொம்பலாம் அப்படி டீப்பாலாம் யாரையும் பார்த்ததில்ல. அதை புரியல, டீப்பாக சில செலிபிரிட்டிஸோட பேர் நான் சொல்கிறேன் சார். அவங்ககிட்ட நீங்கள் ஏதாச்சும் ஒரு கொஷின் கேட்கணும் அப்படின்னா நீங்கள் எந்த கொஷின் கேட்பீங்க? கேளுங்க. சன்னி லியோன். அவங்கெல்லாம் யாருன்னே தெரியாதா? என் படம் நான் அதிகமாக பார்க்க மாட்டேன். சமயத்தில் நீங்கள் நடிகர் சூரி பற்றி ஒரு விஷயம் சொல்லியிருந்தீங்க. அது செம கான்ட்ரவர்ஷியல் ஆச்சு. நிறைய பேர் உங்களை திட்டியும் இருந்தாங்க. ஆக்சுவலாக அதோட உண்மை நிலவரம் என்ன சார்? நீங்கள் என்ன சொல்லியிருந்தீங்க? அவர்லாம் ஆரம்பத்தில் 1000-500 தான் நடித்தார். அது நீங்கள் பொது வழியில் இன்னொரு நடிகரை மட்டும் பேசுகிற மாதிரி. இது பொது கருத்து சுதந்திரமா? இதெல்லாம் சொல்லலாமா? எஜுகேஷனுக்கு ஒரு மதிப்பு இருக்குது. எஜுகேஷன் ப்ளஸ் ஆக்டிங்கிறது மற்ற நடிகர்களை விட அது இன்னும் ஒரு ப்ளஸ் தூக்கி கொடுக்கும். ரஜினி சார் பெருசாக படித்தது, கமல் சார் படித்ததில் அவரும் சொல்லியிருக்காரு. பட் அவங்களால ஜெயிக்கிறாங்க. நீங்கள் சொன்ன எஜுகேஷன் இருந்தால் மட்டும்தான் சினிமாவில் ஜெயிக்க முடியும்னு சொல்கிறீங்களே. அது பவர் ஆஃப் த எஜுகேஷன். உனக்கு தைரியம் இருந்தால் அந்த 5 கொலையும் பண்ணதே நான் தான். இதுக்கு முன்னாடி அந்த படங்களில் இந்த கேரக்டர் எனக்கு கரெக்டாக இருக்குப்பா, இந்த கேரக்டர் நான் அதை பண்ணியிருக்கேன். நான் பண்ண எல்லாமே நல்லா தான் இருக்குங்க. அந்த போதைப்பொருள் யூஸ் பண்ணுறதுனால நடிகர்களால் நல்லா நடிக்க முடியுது அப்படின்னு சொல்கிறாங்க. நீங்களும் ஒரு நல்ல நடிகர் அப்படின்னு பேர் எடுத்திருக்கீங்க. நீங்களும் இதை யூஸ் பண்ணுற பழக்கம் இருக்கா? பேய் இருக்கா இல்லையா? நம்பலாமா நம்பக்கூடாதா? இல்லை பேய் வர்றதுக்கு ஏதாவது அறிகுறி இருக்கா? நாதஸ் மீடியா நேயர்களுக்கு வணக்கம். இன்னைக்கு நம்ம கூட ஒரு சூப்பரான கெஸ்ட் தாங்க இணைஞ்சிருக்காரு. இவரை பற்றி சொல்லணும் அப்படின்னா வாட்டர்மெலன் ஸ்டார் அப்படின்னு சொல்லலாம், இல்லை நடிப்பு அரக்கன்னு சொல்லலாம். இப்போ புதுசாக அவருக்கு ஒரு டைட்டில் வர வச்சிருக்காங்க, மகா நடிகன் அப்படின்ட்டு. நம்ம திவாகரன் தான் நம்ம கூட இருக்காரு. வணக்கம், எப்படி இருக்கீங்க? வணக்கம்மா, நல்லா இருக்கீங்களா? நல்லா இருக்கேன் ப்ரோ. ஸோ உங்களோட ஃபேன்ஸ்க்காக ஒரு சீனை மட்டும் நம்ம ரீக்ரியேட் பண்ண போகிறோம். சந்திரமுகி படம் பார்த்துருப்பீங்க, அது ஒரு ஐகானிக் ஒரு சீன் வரும். வடிவேல் சாரோ ரஜினி சாரும் பண்ணியிருப்பாங்க. இது இப்போ உங்கள் ரசிகர்களுக்காக நீங்கள் ரீக்ரியேட் பண்ண நம்ம கேட்டுக்கிறேன். அந்த பேய் வர சீன். அதான் நீங்கள் ரஜினி சாராவும், நான் வடிவேல் சாராவும் பண்ணுறேன். உங்களுக்கு என்னால் மேட்ச் பண்ண முடியாது. ஆக்சுவலாக இந்த சீன் எங்கேயுமே பண்ணாதது. நீங்கள் கேட்டது எனக்கு கொஞ்சம் வித்தியாசமாக இருக்குது, அதனால் எனக்கு இன்ட்ரெஸ்ட்டாக இருக்குது. பண்ணிடுவோமா? பேய் இருக்கா இல்லையா நீங்கள் ஆரம்பிங்க அப்படியே நம்ம போய். ரைட்டு சார், பேய் இருக்கா இல்லையா? நம்பலாமா நம்பக்கூடாதா? இல்லை பேய் வர்றதுக்கு ஏதாவது அறிகுறி இருக்கா? இப்போ அதுக்கு சாமியாரே பரவாயில்ல போலையப்பா. அப்படி தூரமாக ஒரு நாய் அந்த சவுண்டு கேட்குதுப்பா. அப்படியே கதவெல்லாம் டப 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 அந்த சவுண்டு கேட்குதுப்பா. இது என்ன சங்கு? அது அப்படியே பிச்சு எரிஞ்சு சொல்கிறத கேளு. அப்படியே தூரமாக ஒரு உருவம் வெளியே போய் வச்சுட்டு சல 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 அப்படின்னு வரும். எப்பாடி போதுப்பா ஒரு உருவம். ப்ரோ, இந்த மாதிரி நீங்கள் தமிழ் சினிமாவில் இருக்கீங்க, நிறைய படங்கள் நடிச்சிருக்கீங்க. இந்த சமீப காலமாக தமிழ் சினிமா இந்த போதைப் பொருள் புழக்கம் அப்படின்றது ரொம்ப அதிகமாக இருக்குது. 2 ஆக்டர்ஸை அரெஸ்ட் பண்ணியிருந்தாங்க. சமயத்தில் அவங்க ஜாமீன் கொடுத்து வெளியே வந்தாங்க. இன்னொரு டாக் என்ன இருக்குது அப்படின்னா, அந்த போதைப் பொருள் யூஸ் பண்ணுறதுனால நடிகர்களால் நல்லா நடிக்க முடியுது அப்படின்னு சொல்கிறாங்க. நீங்களும் ஒரு நல்ல நடிகர் அப்படின்னு பேர் எடுத்திருக்கீங்க. நீங்களும் இதை யூஸ் பண்ணுற பழக்கம் இருக்கா? அதெல்லாம் எதுவும் கிடையாது. அதாவது இதெல்லாம் யார் சொன்னதுன்னு தெரியல. போதைப் பொருள் யூஸ் பண்ணால் நல்லா நடிப்பாங்கன்னு யாருமா சொன்னது? அந்த மாதிரி ஒரு அதாவது கலைத்தாய் தெய்வம் அப்படின்னு நடிப்பை சொல்லிக்கிட்டு இருக்கோம். தண்ணி அடிச்சுட்டு முதல்ல நடிக்கிறதே தப்பு. அது யார் இந்த மாதிரிலாம் சொல்கிறதுன்னு தெரியல. அதெல்லாம் ஒரு பெரிய கலையை அவமானப்படுத்துகிற மாதிரி ஆகும். ஓகேங்களா? அது அதுக்குன்னு ஒரு ரெஸ்பெக்ட் இருக்குது, அது அதுக்குன்னு ஒரு மரியாதை இருக்குது. தண்ணி அடித்தா நல்லா நடிப்பேன்ட்டு அதெல்லாம் பெரிய தப்புமா. நிறைய பேர் சொல்லுவாங்க ஷூட்டிங்க்கு அவர் ஷூட்டிங் முடிச்சுட்டு தண்ணி அடித்தா கூட அவரோட சொந்த பிரச்சனை. ஷூட்டிங் டைமில் தண்ணி அடிச்சுட்டு வந்து நடிக்கிறேன் அப்படின்னா இது ஒரு பெரிய வன்மையாக கண்டிக்கத்தக்கது. ஓகேங்களா? அவங்களோட பர்சனல் கலையை அவமானப்படுத்தக்கூடாது. கலைனா படிப்பு ஒரு கலை தாம்மா. ஓகே, சரஸ்வதி தாய் நான் கிளாஸ் ரூமில் தண்ணி அடிச்சுட்டு போய் உட்காருவேன் அப்படின்னா உங்களுக்கு அதை நம்ம ஒத்துக்குருவோமா? அதுக்கு டிசிப்ளின், நான் ஷூட்டிங்க்கு ஒரு டிசிப்ளினா? அதெல்லாம் கிடையவே கிடையாதுமா. இதெல்லாம் திமிரு. ஓகேங்களா? ஸோ ஷூட்டிங் டைம்லனா ஷூட்டிங் தண்ணி அடிச்சுட்டு வந்து நல்லாலாம் நடிக்க முடியாது. அப்படி நினச்சா அது அவங்களோட மனப்பிரமை, அது தப்பு. கலையை அவமானப்படுத்துறது. அப்பேற்பட்ட நபர்கள் பெரிய வளர்ச்சியை கண்டிப்பாக எட்ட மாட்டாங்க. அவங்க ஷூட்டிங் அவங்களோட சொந்த விஷயங்கள் எந்த ஒரு துறையும் அவமானப்படுத்தாத மாதிரி இருக்கணுமா? தப்பு தான் அது. இப்போ ஸ்ரீகாந்த் சார் மாட்டிக்கிட்டார்னா அது கருத்து சொல்கிறதுக்கு ஒன்றும் இல்லை. ஸ்ரீகாந்த் சார், கிருஷ்ணா சார் அவங்க தனிப்பட்ட ஒரு விஷயம் ட்ரக்கை யூஸ் பண்ணியிருக்காங்க, மாட்டிக்கிட்டாங்க. அதை ஃபேஸ் பண்ணுறது கஷ்டம். நிறைய நடிகர்கள் நடிகைகள் மதுவுக்கு அடிமையாகக்கூடாது. அதுதான் மெயின்மா.
அது மட்டும் இல்லாமல் நிறைய தப்பு பண்ணுறாங்க. லேட்டஸ்ட்டாக ஒரு சின்ன திரை நடிகை வந்து பார்த்திங்கன்னா ஏதோ ஒரு இஷ்யூவில் மாட்டிக்கிட்டாங்க. சும்மா அவங்க போட்டோவை போட்டு ஷேர் பண்ணி நம்ம நிறைய சமுதாய சீர்திருத்த வீடியோக்கள் பகிர்ந்துக்கிட்டு தான் இருக்கும். ஸோ அது என்ன ஒரு ப்ளஸ் பாயிண்ட்னா, அவங்களுக்கு சப்போர்ட் பண்ணி நம்ம பண்ண உடனே அவங்களுக்கு சமுதாயத்தில் நிறைய சப்போர்ட் அந்த பாதிக்கப்பட்ட பெண்ணுக்கு கிடச்சிச்சு. எனக்குமே வந்து பார்த்திங்கன்னா லேட்டஸ்ட்டாக ஒருத்தர் திருவள்ளுவர் சிலையை வந்து பரிசாக கொடுத்தாருமா. ஸோ இதெல்லாம் மக்கள் வந்து நம்ம கருத்தை அக்செப்ட் பண்ணிக்கிட்டதை நினச்சி ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. உங்கள் துறையிலேருந்து அரசியல் போயிருக்காரு விஜய் அவர்கள். அவரோட இதெல்லாம் பார்க்குறீங்களா? அவர் அரசியல் எந்த லெவலில் போயிட்டுருக்கு, அவருக்கு மக்கள் செல்வாக்கு எப்படி இருக்குன்னு நீங்கள் பார்க்குறீங்க? அவரோட அரசியல் நீங்கள் எப்படி பார்க்குறீங்க? அதான் அவரோட பர்சனல்மா, நம்ம என்ன கருத்து இல்லை, சொல்ல மக்களுக்காக தான் வந்திருக்காரு. அவ்வளோ கோடி பணத்தை, அவ்வளோ கோடி சம்பளத்தை விட்டுட்டு மக்களுக்காக ஒருத்தர் வந்திருக்காரு. ஸோ அதை நீங்கள் எப்படி பார்க்குறீங்க? அத்தனை கோடி. ஸோ அவங்களுக்கும் பதவி கிடைக்கிது அப்படின்ற ஒரு இது இருக்கு இல்லையா, சிஎம் ஆகணும்னு ஒரு ஆசை வந்துருச்சு. சரி, அப்படி இல்லைப்பா, அது தப்பு கிடையாது. அதை தப்புன்னு எப்படி சொல்ல முடியும்? எல்லாருக்கும் இருக்கிற ஆசை தானம்மா. நம்ம மக்கள் செல்வாக்கு நம்மக்கிட்ட நிறைய இருக்குது, நம்ம அதை பயன்படுத்தி முதலமைச்சர் ஆகணும், ஒன்றும் தப்பான விஷயம் கிடையாது. அது அவரோட பர்சனல். சரி, ஒருவேளை விஜய் உள்ள கட்சியில் வந்து உங்களுக்கு ஏதாச்சும் ஒரு பொறுப்பு கொடுக்கணும்னு நீங்கள் ஹைப்போதெட்டிக்கலி நான் கேட்குறேன், ஏதாச்சும் ஒரு பொறுப்பு கொடுக்கணும்னு இல்லை, இப்போதைக்கு அதெல்லாம் அரசியலாம் ஆசை கிடையாதுமா. இல்லை, கடைசி வரையும் மக்கள் சேவை சினிமாவில் வந்து அவங்கள மகிழ்ச்சிட்டே இருக்கணும். அது அவங்க யாருக்கு எப்போனாலும் மாறலாம் டைமிங், எதையுமே நம்ம சொல்ல முடியாது. நான் இப்போ சினிமாவில் வருவேன் நானும் நினச்சி பார்க்கல, நீங்களும் நினச்சி பார்க்க மாட்டேன். யாரா ஒரு புதுசாக ஒருத்தர் உருவெடுத்திருக்காருன்னு. ஸோ இதுவுமே யாருக்கு என்ன நடக்கும் அப்படின்னு சொல்ல முடியாதுமா. எதிர்காலத்தில் பார்ப்போம். ஃப்யூச்சரில் வாய்ப்பு இருக்கப்போ சொல்ல முடியாது. நீங்கள் ஒரு விஷயம் வந்து ஸ்கூல் லைஃப்லேருந்தே நான் பேச்சு போட்டி, நான் பண்ணுற ஆக்டிவிட்டீஸை பார்த்துட்டு பெரிய அரசியல்வாதியும் வர வாய்ப்பு இருக்குன்னு நிறைய பேர் சொல்லுவாங்க. அதுக்குண்டான அனைத்துக்குள்ளான என்னடா ஒரு லீடர்ஷிப்பு, இப்போ நம்ம ஒரு கருத்து மக்கள்கிட்ட சொன்னோம்னா அதை அக்செப்ட் பண்ணிக்கிறாங்கல்ல. ஸோ அது ப்ளஸ் நேர்மை, பேச்சு திறமை, ஒரு விஷயத்தை சாதிக்கிறது, அந்த லீடர்ஷிப் எல்லாத்தையும் பார்த்துட்டு நிறைய பேர் அப்படி சொல்லுவாங்க. சின்ன வயசில் நடிகராக வருவான்னு சொன்ன மாதிரி இந்த மாதிரியும் வருவான்றது நிறைய பேர் சொல்லியிருக்காங்க. அதான்ங்கண்ணே, அதான் ஒரு சிலருக்கு அந்த இது வரும். பார்ப்போம். இப்போதைக்கு இன்ட்ரெஸ்ட் இல்லை கண்ணே. இப்போதைக்கு நம்மளுக்கு என்ன தோணும், என்ன முதல்ல நம்மளுக்கு நல்ல ஒரு லைஃப் பார்ட்னர் செட்டில் ஆகணும், நம்ம முதல்ல செட்டில் ஆகணும். அதுக்கப்புறம் இன்னும் நிறைய இல்லை அது மட்டும் இல்லை, அது மாதிரி நிறைய வச்சுருக்கோம். ஃபிசியோதெரபி ஹாஸ்பிட்டல் கட்டணும்னு நினச்சோம். இந்த மாதிரி கமிட்மெண்ட் இருக்கிறப்ப திடீர்னு இப்போ நடிகர் ஆகணுன்ற ஒரு எய்மும் சேர்த்து உள்ளுக்குள்ள ஆகிப்போச்சு. யதார்த்தமாக இருந்தப்போ நான் பேட்டாக செவனேன்னு இருந்தேன். ஓகேங்களா, ரொம்ப அதுதானே கண்ணே, செவனேன்னு இருந்தேன். ஓகேவா, கடவுளாக கொண்டு வந்து இழுத்து கொண்டு வந்திருக்காங்க. ஸோ இது எந்த லெவலில் ரீச் ஆகும், நம்ம அப்படி போவோம். நம்மளுக்கு எதுக்கு அந்த அரசியல்? சரி, நிறைய ஹீரோயின்ஸோட டேட்டிங் போகிறாங்களாமே, அது என்ன கதை? அவங்களோட சொந்த விஷயமா, அதை நம்ம என்ன கருத்து சொல்ல வேண்டியது இருக்கு? நீங்கள் போகிறீங்க தான் நாங்கள் கேள்விப்பட்டோம். இதுக்கெல்லாம் என்ன பதில் சொல்கிறோம்னா, 3 படம் தனுஷ் நான் பாடிங்களா லவ்வே வேணாம் இல்லைங்களா? இல்லை, நான் இல்லைன்னு சொன்னேன். சரி, ஏதாவது ப்ரொபோசல் வந்திருக்கா இது வரைக்கும்? இல்லை நீங்கள் யாராச்சும் பண்ணியிருக்கீங்களா? அப்படிலாம் இல்லைம்மா, எல்லாம் நம்மளை திறமையாக ரசிக்கிறாங்க. நிறைய ஃபேன்ஸ் இருக்காங்க, அந்த மாதிரி ஏதாச்சும் ஃபீமேல் ஃபேன்ஸ் தான் ஜாஸ்தி இருக்காங்க. நம்ம திறமையாக ரசிக்கிறாங்க, அவ்வளோதான். அதனால் திறமையாக ரசிக்கிறேன், உங்களை ரசிக்க மாட்டாங்களா? நம்மளே ரசிக்க தான் செய்வாங்க. அதான் அது மாதிரி. சரி, மேரேஜ் பற்றி என்ன பிளான்ஸ் இப்போ பண்ணுறது ஐடியா, அதை பற்றி எதாவது சொல்லுங்கள். அது பார்ப்போமா, அது ஒரு பக்கம். எப்போ யாருக்கும் எதுவும் சொல்ல முடியாது. சொல்கிறேன், நீங்கள் கேட்டனாலும் சொல்கிறேன். நம்மளுக்கு அந்த மாதிரி கமிட்மெண்ட் இருக்கிறப்ப நீங்கள் என்னை பற்றி இன்டர்வியூ எடுக்கிறீங்க, கமிட்மெண்ட்டை கேட்குறீங்க. என்னோட கமிட்மெண்ட்டை வந்து நான் அந்த மாதிரி அரசியல் வச்சுக்கல. இல்லை, நம்ம வாழ்க்கையில் முன்னேறது அந்த மாதிரி தானே யோசிச்சுக்கிட்டு இருக்கோம். அதுவும் ஒரு வகையான முன்னேற்றம் தான். அவர் நிறைய கோடியாக விஜய் சார் சம்பாரிச்சிட்டாரு. இந்த ஒரு மாநாடுக்கு 80 லட்ச ரூபா செலவு பண்ணியிருந்திருக்காருன்னு ஏதோ இதில் கேள்விப்பட்டோம். 80 கோடி? அது அப்படியா? 80 லட்சத்தில் மாநாடு நடத்திட முடியுமா? அது வேறையா? இதில் சொல்கிறேன், எனக்கு அதெல்லாம் தெரியாது. எனக்கு எக்ஸாக்ட் நம்ம தெரியல, பட் 80 லட்சம்ன்றது சாரி 80 கோடியா? நான் சொல்ல வரேன், அவர் அவ்வளோ பணம் சம்பாரிச்சிட்டார், செலவு பண்ணுறாரு. ஏமா நம்ம லைஃப்பை பார்க்கணும், இதான் பண்ணுறது. நம்மளுக்கு எவ்வளோ கமிட்மெண்ட் இருக்கும் அதை பற்றி யோசிப்பாங்களா? யாராவது ஒரு சராசரி மனிதன் வந்து, சராசரி மீன்ஸ் எக்கனாமிக்கலாக சொல்ல வரேன், ஒரு நேர்மையான மருத்துவம்னா எவ்வளோ மாதம் சம்பாதிக்கலாம்? அதுக்குண்டான நம்ம சம்பாத்தியம் தானே இருக்கும். அதேமாதிரி சமீபத்தில் நீங்கள் நடிகர் சூரி பற்றி ஒரு விஷயம் சொல்லியிருந்தீங்க. அது வந்து செம்ம கான்ட்ரவர்ஷியல் ஆச்சு, நிறைய பேர் உங்களை திட்டியும் இருந்தாங்க. ஆக்சுவலாக அதோட உண்மை நிலவரம் என்ன சார்? நீங்கள் என்ன சொல்லியிருந்தீங்க? நிறைய பேர் சப்போர்ட் பண்ணி போட்டிருந்தாங்களே, அதை பார்க்கலையே. ஆக்சுவலாக அது தப்பாலாம் சொல்லலாமா? ஒரு ஆள் ஃபெமிலியர் ஆகிட்டே இப்படி தான், ஏதாவது ஒன்று திருச்சி நம்ம மக்களுக்கு இன்டர்வியூ எடுத்துக்கிட்டு இருக்கப்ப யதார்த்தமான பேச்சுமா. நான் என்ன சொன்னேன்னா, நான் ஆல்ரெடி பெரிய நடிகன்றதை ப்ரூவ் பண்ணிட்டேன். அதுபோக நான் பெரிய படிச்சிருக்கேன். ஸோ ரொம்ப கீழே இறங்கி தர லோக்கலில் நம்ம காமெடி பண்ணியும் அல்லது வந்து பார்த்திங்கன்னா கிடைச்ச சம்பளத்துக்கும் நம்ம போக முடியாது. ஓரளவு நல்ல சம்பளம், திறமைக்கு நம்ம படிப்புக்கும் ஏற்றாப்புல நான் எதிர்பார்க்குறேன் சினிமா துறையிலன்னு சொல்லியிருந்தேன். இப்போ சூரியனானா அவங்களுக்கு ஆரம்பத்தில் வந்து அதாவது அவங்களுக்கு எஜுகேஷன் கம்மி இல்லையா, எஜுகேஷன் இல்லாதனால அப்படி உள்ளுக்குள்ளே போனார். படிப்பு இல்லாதனால ஆரம்பத்தில் கிடைச்ச வாய்ப்பை, அதாவது நம்மளுக்கு எப்படி இருந்தாலும் போவோம் அப்படின்ட்டு 500 ரூபா 1000 ரூபா அப்படியே கொஞ்சம் கொஞ்சமாக வந்தாங்க. இப்போ அவர் என்ன சொல்கிறாருன்னா, பெரிய லெவலில் நான் சம்பாரிச்சிட்டேன், இனிமேல் வந்து நான் காமெடியாக நான் நடிக்க மாட்டேன்னு சொல்கிறாரு. அதுக்காக சூரியன் நல்ல கதையுள்ள படங்களில் அதுக்கு என்ன அர்த்தம் தெரியுமா? நல்ல கதைன்னா அதுக்கு என்ன அர்த்தம் தெரியுமா? அதுக்கு தான் நான் சொல்ல வரேன். அதுக்கு என்ன அர்த்தம்? நல்ல கதை மீன்ஸ் அதுக்கு என்ன அர்த்தம் தெரியுமா?
அதாவது என்னென்னா காமெடியாக நடிக்க மாட்டேன்றதோட இன்டைரக்ட் ஸ்பீச் தான் அது, ஓகேங்களா? அதுதான் அதோட மீனிங்கு, ஓகேங்களா? ஸோ அவருக்கு நல்லா அந்த மாதிரி ஆசை வந்துருச்சு. என்ன ரீசன்னா, காசு பணம் சேர்ந்து ஒரு லெவலில் வந்துட்டோம்னு நினைக்கிறாரு. அப்போ அந்த மாதிரி பண்ண மாட்டோம்னு நினைக்கிறார். அவர் அந்த ஒரு ஸ்டேஜ் ஏற்றுறதுக்கு ரொம்ப நாள் ஆயிருக்கு. இப்போ நான் வந்து படிப்பால் உயர்ந்த ஒரு நபர்னு வைங்களேன், எல்லாமே இருக்குது. நான் போய் தர இறங்கி லோக்கலாக காமெடியாக நடிக்க முடியுமா? இவரை யாராவது ப்ரொஃபஷனல் அப்படி பண்ணுவாங்களா? நினச்சி பாருங்கள். அது மட்டும் இல்லாமல் நம்ம ஆக்ஷன், லவ், ரொமான்ஸ்னு பல கோணங்களில் கலக்கியிருக்கோம், ஓகேங்களா? பல கோணங்களில் மீன்ஸ் ஒன்றும் இல்லைங்கண்ணே, இது ஒரு ஆடிஷன் மாதிரி தான். இன்ஸ்டாகிராம் ரீல்ஸுன்றது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அது ஒரு ஆடிஷன் மாதிரி தான். அதில் நம்ம எக்ஸ்பிரஷன்ஸ் நமக்கு ஆக்டிங்கை காட்டுறோம்லே, அதையே ஒரு டேரக்டர்ஸ்க்கு ஈஸியாக கேட்ச் பண்ணிடுவாங்க. ஆல்ரெடி மக்கள்கிட்ட காமிச்சனால தான் எனக்கு இந்த ஒரு உயரம் கிடச்சிச்சு, ஓகேங்களா? ஸோ என்ன மாதிரி நபர் வந்து நான் எப்படி கம்மி சம்பளத்துக்கு போவேன்னா சொல்லியிருந்தேன். அதையே சூரிய அண்ணா பேரை மென்ஷன் பண்ணேன். சூரிய அண்ணா வந்து மதுரைக்காரர், எங்கள் சொந்தக்காரர்ப்பா, எங்கள் பீப்புள். அவர் எங்களுக்கு சொந்தம் தான், டிஸ்டன்ஸ் ரிலேஷன் வைங்க, ஓகேங்களா? ஸோ நாங்கள் தலையில் வச்சு கொண்டாடுவோமே தவிர அவரே சொல்லியிருக்காருல, அதை நான் கஷ்டப்பட்டேன், மார்க்கெட்டில் படுத்திருந்தோம், சாப்பாடு இல்லாமல் இருந்தேன், வார்த்தைகள் வந்து படிப்பு இல்லைக்கண்ணே. அதான் அது யதார்த்த பேச்சுமா. நம்ம என்ன சொல்லணும்னா, இந்த மாதிரி தர லோக்கலாக அவருக்கு படிப்பறிவுன்னு அந்த மாதிரிலாம் சொல்லலை. எடுத்து போடுறவங்க அப்படி இஷ்யூவாக போகிறவங்க. நான் என்ன சொன்னால், அவருக்கு படிப்பு கம்மி, ஓகேங்களா? அதனால் அது உண்மை தானே. படிப்பு கம்மினால தான் அவங்க இந்த மார்க்கெட் வேலை, இந்த மாதிரி சின்ன சின்ன வேலைக்கு வர்றாங்க. எலக்ட்ரீஷியன் வேலை கொஞ்சம் அதிகமாக படிச்சிருந்தா அதோட பெரிய வேலைக்கு போயிருப்பாங்களே. அப்போ ஆரம்பத்தில் அப்படி இருந்ததுனால தான் அவங்க சம்பளம் கம்மியாக வாங்கினார். அவர் லெவல் மாறினதும் அவரே ஒரு லெவலில் மாற்றிக்கிட்டார்ல. நல்லா கதைன்னா அதுக்கு என்ன அர்த்தம் தெரியுமா? நான் மேக்ஸிமம் நல்ல ரோலாக இருந்தால் தான் நடிப்பேன்ற மாதிரி, அதாவது சூஸ் பண்ணி தான் பண்ணணும். இதுக்கு முன்னாடி அப்படி இல்லை, எது கிடைச்சாலும். அது காரணம் என்னன்னா, எஜுகேஷன் உண்மையான விஷயம் அதுதானே. நேர்மையான விஷயத்தை நான் போட்டு அடிக்கிறேன். வாய்ப்பை அவர் பயன்படுத்தான்னு கூட சொல்லலாம் இல்லையா? அப்படி இல்லைம்மா, எஜுகேஷன் இல்லை, அது ஒரு மெயின் காரணங்கண்ணே. கொஞ்சம் எஜுகேஷன் கம்மின்றனால அவங்களுக்கு கிடைச்ச வேலையை நம்ம இப்போதைக்கு செய்வோம் தான் போவாங்க. கொஞ்சம் மேக்ஸிமம் ஒரு வெல் எஜுகேட்டட் பர்சன் அப்படி போக மாட்டாங்களே. நீங்கள் நினச்சி பாருங்கள், ஒரு செட்டில் போய் ஒரு சின்ன சின்ன வேலைகள் பண்ண மாட்டாங்க. நான் இவ்வளோ படிச்சுட்டு என்னடா ஏன் உங்களை மாதிரி என்ன இன்டர்வியூ எடுத்த ஆங்கர்ஸே பார்த்துருக்கேன். ஆக நம்ம ஒரு கிராஜுவேட்டாக இருந்துட்டு போய் நம்ம இந்த வேலையை பார்க்குறோமான்னு யோசிக்கிறாங்க. அவங்க எல்லாருமே இப்போ ஏடியாக தான் இருக்காங்க. நானும் பார்க்குறேன், நிறைய ப்ரொடக்ஷனில் போனப்போ அசிஸ்டன்ட் டைரக்டர்ஸாக தான் இருக்காங்க. ஸோ அதுக்கு கீழே சின்ன சின்ன வேலைகள்ன்றது எஜுகேஷன் கம்மியான ஆட்கள் இருக்காங்க. காரணம் அவங்களோட சூழ்நிலை, ஐயோ படிப்புன்ற ஒரு விஷயம் நம்மளுக்கு இல்லாமல் போச்சுன்ற காரணத்துக்காக அப்படி இருக்காங்க. ப்ளஸ் எக்கனாமிக்காகவும் கம்மியாக இருப்பாங்க. அவங்களோட எக்கனாமிக் ஸ்டேட்டஸ் உயர்ந்ததுக்கப்புறம் ஆட்டோமேட்டிக்காக மாற்றிக்கிறாங்க. இல்லை, படிப்புக்கும் நடிப்புக்கும் சம்மந்தம் இல்லை. இப்போ இல்லைம்மா, படிப்புக்கு மீன்ஸ் என்ன சொல்ல வரேன்னா, ஒரு பெரிய எஜுகேஷன் படிப்பு பண்ணியிருந்தாங்க, நல்ல சம்பளம் கை நிறைய வாங்குவாங்கப்பா. அப்போ அவங்க வந்து இந்த மாதிரி நடிக்க மாட்டாங்க. அதாவது எப்படி அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ரொம்ப கீழே இறங்கி காமெடி, கீழே இறங்கி மீன்ஸ் எடுத்துக்காட்டு சொன்னேன்னா, இடையில கூட ஒரு படத்தில் பார்த்தேன், மூஞ்சியில் வந்து டீயை தூக்கி அந்த அண்ணா மூஞ்சியில், அதாவது அது ஒரு நடிப்பு தான். நடிப்பு தான் கண்ணு. இல்லை கண்ணு, வெறும் அந்த பொண்ணுக்கு மட்டும் ஊற்றிருந்தா பரவாயில்ல. சூரியனா இருக்கார், பக்கத்தில் இன்னொரு நடிகர் இருக்கார். ஸோ அந்த நடிகர் முன்னாடி இவரை டாமினேட் பண்ணுற மாதிரி. ஒரு விஷயம் உண்மையை சொல்லவாக்கண்ணே, உண்மையிலே நான்லாம் எல்லாமே இறங்கி நடிப்பேன். ஒரு சேனலில் பார்த்துருக்கீங்களா, ஜி தமிழில் போனப்பலாம் ஒரு பொண்ணு காலை பிடிச்சி தான் நான் அழுதேன். அது நடிப்பு தான் இல்லைன்னு சொல்ல, அது இதாகாது. பட் ஒரு ரெண்டு மூணு பர்சனாலிட்டி முன்னாடி பண்ணுறப்ப, நானும் ஒரு பொண்ணு பண்ணுறப்ப அது தப்பு கிடையாது, நடிப்புக்காக, கேரக்டருக்காக, ஓகேங்களா? இதே இது ஏன் அந்த ஹீரோயின் வந்து அப்படி ஒரு சீன் வச்சுருக்காங்கல்ல, அதே ஹீரோ மூஞ்சியில் இவர் டீயை ஊற்றுற மாதிரி ஒரு சீன் வச்சுருக்கலாம்ல. அப்போ அந்த ஹீரோ ஒத்துக்குருவாரா? அதை தான் சொல்ல வரேன். அப்போ ஆரம்பத்தில் என்னன்னா, சரி ஓகே, நம்ம வந்து ஆரம்பத்தில் ஓகேவா, நம்மளுக்கு எஜுகேஷன் இல்லை, வேறு வேலைக்கு போனால் நல்ல சம்பளம் கிடைக்காது, இதில் இருந்து நம்ம போவோம் அப்படின்னு அவங்களுக்கு தோன்ற மெயின் மென்டாலிட்டி அப்படி தான் இருக்கும். நம்ம வந்து இதை பயன்படுத்திக்கிறோம், இது பண்ணி அடுத்த லெவலுக்கு போவோம், இப்போயே நம்ம அதை காட்ட வேணாம்னு நினைக்கிறாங்க, ஓகேவா? இப்போ என்ன சொல்ல வரோம், ஒரு லெவலுக்கு மேலே வந்தது நான் அதை நடிக்க மாட்டேன்னு சொல்கிறாங்க. அதுக்காக அவர் கவலை அதுவும் கலை தான், ஏன் அதையும் நீங்கள் நடிக்குன்னு சொல்லலாம்ல. எல்லாம் படம் தான், கதை தானே, அவர் நடிப்பாங்களே கிடையாது. ஸோ நான் இப்படி தான் நடிப்பேன், லீடாக தான் பண்ணணும்னு ஆசைப்படுறாங்க, ஓகேவா? அப்போ பண்ணாங்க, ஏன் இப்போ நீ பண்ணல அவங்கள கேள்வி கேட்க முடியுமா? முடியாது. அது மாதிரி நம்மளோட கருத்து சொன்னாங்கன்னு நான் உண்மை தானே சொல்ல வரேன். நானும் இப்போ படித்து நல்ல நிலைமையில் இருக்கேன்ல. இப்போ என்னை விட சூரியன் நான் வந்து பெரிய கோடிக்கணக்கில் வீடு கட்டியிருக்காரு, என்னை விட பெரிய வசதின்னு வைங்க, அது வேறு விஷயம். ஆனால் படிப்பால் நான் சொல்ல வரேன், எஜுகேஷன் வைஸு பண லெவலையும் நம்ம ஒன்றும் ரொம்ப லோக்கல் கிடையாது. அப்படி இருக்கிறப்ப நம்ம ஏன் வந்து ஒரு கம்மியான சம்பளத்துக்கு போகணும் அப்படி, அதைத்தான் நான் சொல்லியிருந்தேன். இது வந்து பொது கருத்து சுதந்திரமா, இதெல்லாம் சொல்லலாமா? இதெல்லாம் ஒன்றும் தப்பு கிடையாது. அதனால தான் நிறைய பேர் என்ன பண்ணாங்கன்னா, நிறைய டிவி ஆங்கர்ஸே எனக்கு அதை பாசிட்டிவாக தான் அமைச்சிருந்தாங்க. உன்னோட இதை விற்று கொடுக்காது தீவா, கரெக்ட் தேவா, குட் தீவான்னு தான் போட்டிருந்தாங்க. அதை ஒரு பொண்ணை எடுத்து போட்டிருக்காங்க. யாரா மச்சாவே, இத்தனைக்கும் அந்த பொண்ணு பேசுகிறத பார்த்தா கேரளா பொண்ணு மாதிரி இருக்குது, கான்ஃபிடண்ட்டாக அடிக்கிறானே, இவ்வளோ மணி கொடுத்தா தான் நடிப்பேன்னு சொல்லிட்டு. அதுக்கு பேச்சு கேரளா பேச்சு அப்படியே தெரிஞ்சு. இதெல்லாம் தப்பு கிடையாதுமா, கருத்து சொல்கிறோம். ஏன் அதை சூர்யா நான் பேரை மென்ஷன் பண்ணேன்னா, ஒரு ப்ரொடியூசர் பேசுகிறப்ப அவர்லாம் ஆரம்பத்தில் 1000க்கு 500க்கு தான் நடித்தார் அப்படின்னாரு. அப்போ எனக்கு கோவம் வந்துச்சு. ஏங்க அவர் பாவம் ஆரம்பத்தில் வந்து அந்த அண்ணா சுச்சுவேஷன் சூழ்நிலைகள்லாம் அப்படி வந்தார். ஏன்னா என்னோட நடிப்பை நான் காமிச்சிட்டேன். ஏன்னா அவங்க சோசியல் மீடியாவில் அப்போதைக்கு நடிப்பை காட்டுறதுக்கு அவங்களுக்கு வாய்ப்பு இல்லை. ஸோ ஆரம்பத்தில் அதுக்காக அவர் வந்து பண்ணார். நான் வந்து யாருன்றதை மக்கள்கிட்ட தெரிவிச்சிட்டேன்,
ஓகேங்களா? அது மட்டும் இல்லாமல் நான் படிப்பாலேயும் நல்லா உயர்ந்திருக்கேன். நான் எப்படிங்க 500 1000 வர முடியும்? ஆல்ரெடி எனக்கு இவ்வளோ கமிட்மெண்ட்ஸ் இருக்குது. அதனால தான் சூர்யா நான் பேர் மென்ஷன் பண்ணேன். இதுக்கு ஒரு 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 உண்மையான விஷயத்தை சொல்கிறேன். ஏன்னா உண்மை சத்தியம் தான் ஜெயிக்கும். நிறைய பேர் அவர் பேரை யூஸ் பண்ணனால தான் அவங்ககிட்ட சொன்னேன். ப்ரொடியூசர்ஸ் யூஸ் பண்ணனால நான் இன்டர்வியூக்கு எடுக்கிறப்ப அந்த மாதிரி சொன்னேன் அவர் பேரை. இல்லாட்டி நம்ம அவர் பேரை மென்ஷன் பண்ணோம். நிறைய பேர் அதை மென்ஷன் பண்ணாங்கம்மா. அவர்லாம் ஆரம்பத்தில் அப்படி தான் நடிச்சார். ஆனால் அவங்ககிட்டலாம் அவங்கள்ட்ட மாதிரி திறமை இல்லை. அதனால தான் அவங்களை கேட்டோம். அதுவும் அவர் சொன்ன வார்த்தை தான். ஓகேங்களா? ஸோ அதை இதெல்லாம் பகிர்ந்துக்கிறது, ஷேர் பண்ணிக்கிறதுனால தப்பு கிடையாதுமா. அது நீங்க பொது வெளியில வந்து இன்னொரு நடிகரை மட்டும் பேசுற மாதிரி இல்ல அது மட்டும் கிடையாது. இப்போ அவர் பெரிய லெவல் வளர்ந்துட்டாரு. அவரே சொன்னார். அப்ப அவர் மட்டப்படுத்துறாரு அர்த்தமா? சரி, டைரக்டர் சங்கர் சொல்லியிருக்காரு, நான் எத்தனை தடவை சூரிக்கு சாப்பாடு வாங்கி கொடுத்துருக்கேன்னு சொல்லியிருக்காரு டைரக்டர் சங்கர். பட்னியா கிடந்தா அப்போ அவரை மட்டப்படுத்தணும் அர்த்தமா? கிடையாது. அவங்க ஆரம்ப கட்ட சூழ்நிலையை அவங்களே அதை தெரியப்படுத்துறாங்கம்மா. அது மட்டப்படுத்துறோம்னு சொல்ல முடியாதுமா. அவங்க சொன்ன விஷயத்தை தான் நம்ம சொல்றோம். அவங்கெல்லாம் அந்த விஷயத்தை ஷேர் பண்ணனால தான் நம்ம வந்து அந்த விஷயத்த சொல்ல வரோம். அதையுமே மட்டப்படுத்தி சொல்லல. அந்த அண்ணா அப்படி ஆரம்பத்தில் அப்படி இருந்தார். இப்போ அவர் வளர்ந்துட்டாரு. இப்போ அதை வந்து ஒரு எடுத்துக்காட்டுக்காக சொன்ன ஒரு விஷயம். இது வந்து தப்பாக எடுத்துக்கணும் அவசியம் கிடையாது. அதனால பொதுமக்கள் வந்து அதை யாரும் தப்பாக நான் போட்ட போஸ்ட்டில் பாருங்கள், அதுலேயுமே எத்தனை லைக் விழுந்துருக்குன்னு பாருங்கள். அதை அப்ரிஷியேட் பண்ணவங்களும் உண்டு. நிறைய பேர் அப்ரிஷியேட் தான் பண்ணாங்க. அது ஒன்றும் பெருசாக வெடிக்கலை. ஸோ சும்மா ஒரு சின்ன விஷயம். அதாவது கண்ணு அப்படி பார்த்தா நான் கருத்து எதையுமே சொல்ல முடியாது. ஓகேங்களா? ஒரு கருத்து அதுக்காக சொல்ல வரோம்னா, ஒரு கருத்து சொல்ல வர்றவங்களுக்கும் அது அமுக்கிற மாதிரி இருக்கும். இது சொல்கிறனால தப்பு கிடையாது. இது நிறைய பேருக்கு மோட்டிவேஷன் ஆகும். ஒரு படித்து வர்ற யங்ஸ்டர்ஸ் இருக்காங்க இல்லையா, ஒரு குவாலிஃபைடாக வர்றாங்கன்னா அவங்க அந்த மாதிரி சினி ஃபீல்டுக்கு வரணும்னு நினைக்கிறவங்களுக்கு அது ஒரு மோட்டிவேஷனாக இருக்கும். ஓகேங்களா? மட்டும்தான் சினி ஃபீல்டுக்கு வரணும் அப்படி இல்லைம்மா. அந்த மாதிரி வர்றவங்களுக்கு நான் சொல்ல வரேன். அந்த மாதிரி வர்றவங்களுக்கு அது உண்மைதானாங்க. பெரிய படிப்பு பெரிய லெவலில் வந்துட்டு அவங்கள ரொம்ப அடிபட்ட ரேஞ்சில் அவங்க போக மாட்டாங்கல்ல. அது கரெக்ட் சார். பட் ஆனால் வந்து இப்போ நடிப்புக்குன்னு வரவங்க வந்து நான் எஜுகேட் ஆகி வரணும், நான் இன்ஜினியரிங் முடிச்சுட்டு அப்படிலாம் வரணும். எல்லாமே எல்லா தகுதியும் இல்லை கண்ணு. எல்லா தகுதியும் சேர்ந்துருக்கணும். நாட் ஓன்லி அது, நடிப்பும் சேர்ந்துருக்கணும். ஓகேங்களா? நடிப்பும் சேர்ந்துருக்கணும், படிப்பு இருக்கணும். அப்படின்றப்ப அவங்க டிமாண்ட் யார் இல்லை. நான் பெருசாக படிச்சது இல்லை. யார் ரஜினி சார் பெருசாக படிச்சது, ஆமாம். கமல் சார் படிச்சது இல்லை, அவரும் சொல்லியிருக்காரு. பட் அவங்களால ஜெயிக்கிறாங்க. நீங்கள் சொன்ன எஜுகேஷன் இருந்தால் மட்டும்தான் சினிமாவில் ஜெயிக்க முடியும்னு சொல்கிறீங்களே. அப்படி சொல்ல இல்லைம்மா. எல்லாமே சேர்ந்து இருக்கிறது ரேராக தான் இருக்கும். எஜுகேஷன்றது ரேராக தான் இருக்கும். இப்போ நம்மளை வந்து கருத்து சொல்கிறத இப்போ ரொம்ப ரசிக்க ஆரம்பிக்கிறாங்க மக்கள். இன்னும் நாள் ஆக 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 அவங்க ரேஞ்சுக்கு வர்றப்ப நம்மளுக்கு இன்னும் பப்ளிசிட்டி கூடும். நம்ம சொல்கிறத அப்படியே மக்கள் வந்து வேத வாக்கா எடுத்துக்கிடுவாங்க. அந்த ஒரு காலமும் வரும். ஓகேங்களா? அதுதான் பவர் ஆஃப் எஜுகேஷன். இப்போ நான் வந்து பார்த்தீங்கன்னா காலையில் எடுத்து பாருங்கள், சும்மா நான் அக்யூஸ்ட் படத்தில் நடிச்சிருக்கேன், இந்த பொதுமக்கள் வாய்ப்பு கொடுங்கன்னு ஒரு வாய்ஸ் நோட் போட்டிருக்கேன். அது எத்தனை பேர் பார்த்துருக்கான்னு பாருங்கள். அதில் ஏதாவது எடிட் இருக்கா, இது இருக்கா? ஒன்றும் கிடையாது. அப்படியே எடுத்து அப்படியே போட்டிருக்கோம். கருத்து போட்ட 10 நிமிஷத்தில் 8000 வியூஸ் அப்படி இப்படி போயிட்டே இருக்குது. அதோட ரீசன் வந்து என்னென்னா, அதுவும் பவர் ஆஃப் த எஜுகேஷன். நிறைய பேர் அதை பார்த்துட்டு டிவி ஆர்டிஸ்ட்டே இது பண்ணியிருக்காங்கம்மா. எஜுகேஷனுக்கு ஒரு மதிப்பு இருக்குது. எஜுகேஷன் ப்ளஸ் ஆக்டிங்கிறது மற்ற நடிகர்களை விட அது இன்னும் ஒரு ப்ளஸ் தூக்கி கொடுக்கும். என்ன ரீசன் தெரியுமா? எஜுகேஷன்றது அது ஒரு அறிவு கண்ணு. டயலாக் டெலிவரிலாம் ஈஸியாக அப்போ தான் பேசுவாங்க. ஓகேங்களா? படிக்காமல் இருந்து டயலாக் பேசுகிறாங்களா, அதுவும் பெரிய விஷயம் தான். கொஞ்சம் எஜுகேட்டட் பர்சனுக்கு இன்னும் அது ஈஸியாக இருக்குமா, ஈஸியாக புரிஞ்சுக்குவாங்க. அவங்க என்ன நினைக்குவாங்க. அப்படி சொல்ல போனால் படித்த எத்தனையோ நடிகர்கள் வந்து இருக்காங்க. பட் படிக்காத எல்லாமே குவாலிட்டி. கமல்ஹாசன் தான் இது வரைக்கும் டாப்பில் இருக்காங்க. இப்போ நீங்கள் சொல்கிற தேரி படியே வச்சுக்கிட்டோம் அப்படின்னு நிறைய படித்த நடிகர். சரி, ஓகேங்க. நீங்கள் கமல்ஹாசன் சொல்கிறீங்க. கமல்ஹாசனையும் தூக்கி சாப்பிட்ற மாதிரி ஒரு ஆள் ஏன் வரக்கூடாது நான் கேட்குறேன். அவரே சாதாரணமாக வந்தார், ஏன் வரல? இப்போ நான் வரக்கூடாதா? நான் வரக்கூடாதா? இப்போ ஓப்பனாக சொல்லவா? சரி, உண்மையை சொல்கிறேன். உங்களை மாதிரி ஒரு தம்பி 2-3 பேர் இன்டர்வியூ என்னை எடுக்கிற சென்னையில் ப்ரெஸ் மீட் கொடுக்குறப்ப, மதுரையில் கொடுக்குறப்ப அவங்க என்ன பண்ணுறாங்க, கமலஹாசன் சார் இஷ்யூக்காக நான் குரல் கொடுத்தேன். அவர் வாய்ஸில் எனக்கு பேசி காட்டுனாங்க. தம்பி, அவரை மாதிரிலாம் எனக்கு வாய்ஸ் பேச தெரியாது, அவர் வாய்ஸில் பேசி இது கொடுங்கன்னாங்க. அவரை மாதிரிலாம் எனக்கு பண்ண தெரியாதுப்பா அப்படின்னு. வேணுமா அவர் மாதிரி அந்த அவர் நடித்த படங்களை அதுதான் நீங்கள் அவரை விட நல்லா பண்ணிடுவீங்களா? அது எதுக்கு எங்களுக்கு? அதுதான் நாங்கள் பார்த்துருக்கோம். ஆமாம். இல்லை, அவங்க சொல்கிறாங்கன்னா கிண்டல் பண்ணுறதுக்காக கிடையாது. அதான் வில்லாளி வில்லனும் கண்ணு நீங்கள் படத்தில் பெர்ஃபார்ம் பண்ணனாலே நீங்கள் நினச்சிட்டு இருக்கீங்க. அதுவும் உங்கள் கூடிய சீக்கிரம் தான் கேரக்டராக வரும். அந்த கேரக்டராக போய் நடிக்கிறப்ப உங்களுக்கு இன்னும் அது ரொம்ப தூக்கி விடும். இல்லை கண்ணு, இன்னொன்று சொல்ல வரேன். வில்லாளி வில்லனும் வருவான். நான் திரும்பி அதை தான் சொல்ல வரேன். இவங்க தான் அப்படின்னு ஃபிக்ஸ்டு கிடையவே கிடையாது. அதை பிரேக் பண்ணுறதுக்கு ஒரு ஆள் வந்துக்கிட்டே தான் இருப்பான். பிடி உஷா மேடம் அப்போ ஓடி ப்ரைஸ் வாங்கினாங்க, அதுக்கப்புறம் யாருமே வரலையாக்குன்னு அவங்களுக்கு மட்டும் அப்படியே செலவு வச்சுருவீங்களா? அப்புறம் ஏன் சினிமா ஃபீல்டில் வந்து நிறைய ஆட்கள் இல்லாதனால நீங்கள் அப்படி பேசுகிறீங்க. அதை பிரேக் பண்ணுறதுக்குன்னு ஒருத்தன் வந்துட்டான்னு வச்சுக்கோங்க, ஆட்டோமேட்டிக்காக உங்களுக்கு அது ஈஸியாக போயிடும். இப்போ அப்படி பார்த்தா அவரை விட விஜய் சாருக்கு பப்ளிசிட்டி ஜாஸ்தி மக்கள் மத்தியில். பப்ளிசிட்டி ஓகே, அவரும் நடிப்புனால என்னம்மா நடிப்பு சொல்கிறேன். நீங்கள் சொன்னீங்களா எஜுகேட்டடாக இருந்தால் மட்டும்தான் நல்ல நடிப்பு வரும். அது அப்படி நான் சொல்லவே இல்லைம்மா. இங்கே பாருமா, அந்த மாதிரி ஒரு ஹைலி எஜுகேட்டட் பீப்புள் இந்த ஃபீல்டுக்குள்ளே வர்றப்ப அவங்களோட படிப்பையும் அவங்களோட மரியாதையும் விட்டு கொடுக்கக்கூடாது. ஓகேங்களா? அந்த ஒரு விஷயம் இருக்குது. ஸோ அதை நான் கரெக்டாக பண்ணுறேன்.
என்கிட்ட திறமையும் இருக்குது, அதே சமயத்தில் நான் படிக்கவும் செய்கிறேன், என் படிப்பில் நான் இவ்வளோ சம்பாதிக்கிறேன், இப்பேற்பட்ட ஒரு ஹைலி குவாலிஃபைடு மேனா நீங்கள் இந்த மாதிரி ட்ரீட் பண்ணக்கூடாதுன்னு சொல்கிறதுல என்ன தப்பு இருக்குது? அது சினிமா ஃபீல்டு, ஏன்னா அது நடக்குது. எல்லோரும் மைக்குக்கு டேரக்டராக இருக்கலாம், ப்ரொடியூசராக இருக்கலாம், மைக்கில் இன்டர்வியூவில் பேசுகிற பேச்சு வேறு, ஷூட்டிங் ஸ்பாட்டில் இருந்து அவங்களோட அது தப்பு கிடையாது. அது இது ஒவ்வொருத்தவங்க ஒரு மாதிரி கேரக்டராக இருப்பாங்க. அப்போ அவங்களோட மரியாதையை யார் எப்படி விட்டு கொடுக்க முடியும்? அதெல்லாம் இருக்குல்லம்மா. சரி, பரந்தூர் விமான நிலைய மக்கள் வந்து போராடிட்டு இருக்காங்க. விஜய் சார் வந்து சமீபத்தில் கூட அதை குறித்து பேசியிருந்தார். முதல்வர் போய் சந்திக்கணும், அப்படி சந்திக்கல அப்படின்னா மக்களும் விவசாயிகளும் நானே தேடி தலைமைச் செயலகத்தில் போய் அவங்கள சந்திப்பேன் அப்படின்ற மாதிரி சொல்லியிருந்தார். இது குறித்து உங்கள் கருத்து என்ன? ஆக்சுவலாக இது வந்து விவசாயிகளுக்கு சப்போர்ட் தான் பண்ணணும். ஏன்னா நிறைய விவசாயிகளுக்கு அவங்க சொத்தெல்லாம் பார்த்திங்கன்னா திருப்பி கவர்மெண்ட் வேல்யூவேஷன் கொடுக்குறப்ப அது கம்மியாக தான் போகும்னு நினைக்கிறேன். ஆனால் கண்டிப்பாக அது அரசாங்கமும் தீர்வு பண்ணுமா. ஏன்னா அவங்க வந்து இடமும் வந்து ஏர்போர்ட்டுக்கு தேவைப்படுது இல்லையா? ஸோ அவங்க அதுக்கு ஏன் இந்த இடம்ன்றது தான் அவங்க கேட்குறாங்க. தவிர இப்படியே ஒவ்வொரு இடமா சொன்னால் கவர்மெண்ட் என்ன பண்ணுவோம்? பல பிரச்சனை இருக்குமா. ஒவ்வொரு இடமா அவங்க சொன்னால் கவர்மெண்ட் அப்புறம் எங்கே தான் போய் ஏர்போர்ட் வைக்கும், அப்படி ஒரு பிரச்சனையும் இருக்குது. ஸோ இன்னும் வந்து அரசாங்கம் ஆழமாக தீர்வு எடுத்து மக்கள் தீர்ப்பே மகிழ்ச்சின் தீர்ப்பு, மக்களோட பிரச்சனை. இது நம்ம ஒன்று கருத்து சொல்கிறதுக்கு இல்லைம்மா, இதில் நம்ம வந்து கருத்து சொல்கிறதுக்கு ஒரு ஆள் கிடையாதுமா. மக்களோட குரல் ஆள்றவங்களுக்கு கேட்கணும். கண்டிப்பாக ஆள்றவங்க வந்து அதை மாற்றணும். அதை யோசித்து தீர ஆராய்ஞ்சு அவங்க செயல்படுவாங்க. இதில் நம்ம ஒரு இண்டிவிஜுவல் பர்சனாக வந்து சொல்கிறதுக்கு இதில் ஒன்றும் இல்லை. நீங்கள் நிறைய நடிகர்கள் நடிப்பை வந்து பார்த்துருப்பீங்க. இவங்கள மாதிரி ஆகணும், அது வந்து நார்மல் விஷயம். பட் ஆனால் அவங்கள மாதிரி ஆகணும்னா நான் யாருமே நினச்சது இல்லைம்மா. சொல்லலைண்ணா, இப்போ ஏதாச்சும் ஒரு படத்தோட கேரக்டர் இருக்குல்ல ப்ரோ, இந்த படம் வந்து ஐகானிக், அது செலக்ட் பண்ணி தான் பண்ணுவேன். கரெக்ட், அதை செலக்ட் பண்ணி தான் நான் பண்ணுவேன். இல்லை இப்போ ஆல்ரெடி வந்த படங்களை இந்த கேரக்டர் நான் பண்ணியிருந்தா நல்லா இருக்கும் அப்படின்னு நினைக்கிற ஏதாவது கேரக்டர் இருக்கா? இதுக்கு முன்னாடி வந்த படங்களில் இந்த கேரக்டர் எனக்கு கரெக்டாக இருக்குப்பா, இந்த கேரக்டர் நான் அதை பண்ணியிருக்கேன், நான் பண்ண எல்லாமே நல்லா தான் இருக்குங்க. அண்ணியை நான் பண்ணியிருக்கலாமான்னு தோணும், 3 படத்தில் தான் சொல்லி நம்ம நடிச்சிருக்கலாமான்னு தோணும். அப்புறம் வேற என்ன சொல்கிறது, நிறைய படங்கள் இது மாதிரி 1 2 இல்லை. ஸோ இது பண்ணால் நம்ம இதோட நல்லா பெட்டராக பண்ணியிருப்போம். இப்போ லேட்டஸ்ட்டாக அந்த இந்த படம் இருக்குல்ல 3ஆம் முறை, அதில் கமலஹாசன் சீன் பண்ணப்போ கூட நீங்கள் பாருங்களேன், நம்ம கண்ணுலேருந்து எக்ஸ்பிரஷன்ஸ்லேருந்து அந்த சட்டியை வச்சு விஜயம் அதெல்லாமே ஒரு நடிப்பு தாங்கண்ணே. அதை சொல்கிறேன். அப்போ அது மாதிரி நிறைய கணக்கு நான் இன்னொன்று செலக்ட் பண்ணி நான் நடிக்கிற நடிப்பெல்லாம் பாருங்கள், எல்லாமே செலக்ட் பண்ணி தான் படிப்பேன். அந்த ஐகானிக் சீனாக, அதாவது ஐகானிக்னா நடிக்கிறதுல கஷ்டமாக இருக்கணும், சிம்பிளான விஷயங்கள்லாம் எடுத்து பண்ண மாட்டேங்கன்னு. அப்போ அவங்களுக்கு வந்து வியூஸ் கூட நிறையா போகும். நிறைய டப் மாஸ் வாய்ஸ் பேசுகிறாங்கல்ல, அதெல்லாம் வியூஸ் நிறையா போகும். ஆனால் உள்ளுக்குள்ள ஆனால் ஒரு விஷயம் கண்ணு, நான் ஜெயிச்சதோட காரணம் ஒரு சின்ன பையன், நான் ஓன் வாய்ஸில் போய் பேசியிருந்தேன். அந்நிய டைலாக்கு, உனக்கு தைரியம் இருந்தால் என்ன சொல்கிறா, நான் பண்ணி கூட காட்டுறேன், உனக்கு தைரியம் இருந்தால் எந்த அந்த 5 கொலையும் பண்ணதே நான் தான் அப்படின்னு நான் பண்ணேன்ல. அதை என் வாய்ஸை போட்டு ஒருத்தர் என்ஜாய் பண்ணி பண்ணுறாங்கன்னு, அதையும் எடுத்து நான் என்னோடய பேஜ்லேயும் ஷேர் பண்ணியிருக்கேன். ஓகேங்களா? ஸோ இதுவே நம்ம ஓன் வாய்ஸை எடுத்து டப்மாஸ். அதே மாதிரி ஒரே இன்டர்வியூவில் ஒரு பையன்ட்ட, நீ என்னப்பா ஸ்போர்ட்ஸில் இருக்கியா, நான் கபடி பிளேயர் இருப்பான்னு சொல்லியிருக்கேன், அதையும் எடுத்து போட்டு பேசுகிற மாதிரி பண்ணியிருக்கானுங்க. ஸோ இன்ஸ்டாகிராமில் மற்றவங்கள இருக்கிறத விட நம்மளோட ஓன் வாய்ஸ் எடுத்து போட ஆரம்பிக்கிறோம். அதே மாதிரி வன்மையாக கண்டிக்கின்றோம். லேட்டஸ்ட்டாக பார்த்தேன், விஜய் சேதுபதி சார் மகன் கூட ஹீரோ மாதிரி பண்ணு அப்படின்னா அப்படின்ற அப்படி, அதுக்கப்புறம் காமெடினா அப்படின்னா அப்படி. ஆமாம், நானே பார்த்தேன். இல்லை என்ன ரீசனா, எல்லாருக்கும் போய் அது ரீச் ஆகுது. நம்மளை பார்த்து அவங்க மிமிக் பண்ணணும்னு நினைக்கிறாங்களே, இதுவே ஒரு பெரிய விஷயங்கன்னு. இப்போ யூஸ்வலாக வந்து பொதுமக்கள் என்ன பண்ணுவாங்க, பெரிய பெரிய ஸ்டார்ஸை தான் சிரிச்சுக்கிட்டோ விளையாட்டாவோ காமெடியோ அந்த ஸ்டார்ஸோட ஆக்ஷன்ஸ் தான் அவங்க பண்ணணும்னு நினைப்பாங்க. இது வந்து என்னென்னா என்னோட ஓன் பாடி லாங்குவேஜ், நான் இப்படி பண்ணுறேன் இல்லை, இப்படி பண்ணுறது, இந்த இப்படி பண்ணுறது, இதெல்லாம் என்னோட ஓன் பாடி லாங்குவேஜ் மக்கள் பார்க்க ஆரம்பிச்சிட்டாங்கப்பா. சரி, நிறைய பேர் உங்களோட நடிப்பை பார்த்து காண்டா இருப்பாங்க. நீங்களே காண்டாகிற ஒரு நடிகர் யார்? ஏன்னா எப்படி பண்ணுறேன், எப்படி நடிக்கிறேன் அப்படின்னு நீங்கள் யாராச்சும் பார்த்து? நான் ரொம்ப படம் பார்க்க மாட்டேம்மா, அதனால் ரொம்ப அந்த மாதிரி யாராச்சும் ஒருத்தர் பார்த்து பிடிச்ச நடிகர்னா அதான் அஜித் சார் பிடிக்கும். பிடிச்ச நடிகர் நான் சொல்ல, இவனோட ஆட்டிடியூட் வந்து இவன் நடிக்க தெரியல, இவனா இப்படி நடிக்க வந்தான் அப்படின்னு அப்படிலாம் நம்ம யாரையும் சொல்ல முடியாதுமா. அவங்க நேரம் அவங்கவுங்க நடிக்கிறாங்க. அப்படிலாம் நான் யாரை பற்றி நினச்சி முதல்ல நம்மளை பற்றி நம்ம யோசிக்கணும். ஆமாம், அவங்கள பற்றி யோசிச்சு நம்மளுக்கு என்ன கிடைக்க போகுது, அப்படிலாம் யாரையுமே நான் நினச்சதே கிடையாது. இப்போ ரீசெண்டாக உங்களோட செலிபிரிட்டி க்ரஷ் யார்? அப்படின்னு இல்லாமல் நீங்கள் பதில் சொல்லணும். அப்படின்னு இல்லாமல் எனக்கு ஆக்சுவலாக ஆக்ட்ரஸ் பிடிக்கும். எல்லாம் ரொம்பலாம் அப்படி டீப்பாலாம் யாரையும் பார்த்ததில்ல. அதை புரியல. டீப்பாக மீன்ஸ் என்னென்னா, நீங்கள் சொல்கிற லெவல் நான் யோசிச்சது இல்லைம்மா. என்ன ரீசனாக பெரும்பாலும் நடிகர்கள் நடிகைகளுக்கு அவ்வளோ இம்பார்ட்டன்ஸ் நான் கொடுத்தது கிடையாது. உங்களோட ஒரு சில செலிபிரிட்டிஸோட பேர் நான் சொல்கிறேன் சார், அவங்ககிட்ட நீங்கள் ஏதாச்சும் ஒரு கொஷின் கேட்கணும் அப்படின்னா நீங்கள் எந்த கொஷின் கேட்பீங்க? கேளுங்க. சன்னி லியோன். அவங்களாம் யாருன்னே தெரியாதா? சரி ரைட், இதெல்லாம் அதுதான் உண்மையிலே தெரியாதா? அதை நான் ஏற்கனவே சொல்லிட்டேன், படம் நான் அதிகமாக பார்க்க மாட்டேன். சரி, ரஜினி சார் அவரெல்லாம் பார்த்தா கொஸ்டின் கேட்க முடியுமாப்பா? பார்த்தா ஒரு சார் ஒரு செல்ஃபி ஃபோட்டோ எடுத்துக்கிறேன்னு எடுத்துகிட்டு போகலாம், அவ்வளோதான். வேணும்னா ஏதோ சொல்லலாம், சார் நான் வாட்டர்மெலன் ஸ்டார் சார் அப்படின்னு சொல்லலாம். ஆமாம், அவ்வளோதான். எனக்கு வேறு ஒன்றும். சிம்பு சாரை பார்த்து என்ன கேட்பீங்க? சிம்பு சாரை பார்த்தா என்ன ஒரு ஃபோட்டோ எடுத்துக்கணும்னு தோணும். ஆனால் மன்மதன் படம் எடுத்தீங்கன்னா அதில் மொட்டமதன் கேரக்டர், ஆமாம் மொட்டமதன் கேரக்டர் எனக்கு கொடுங்கண்ணான்னு கேட்கலான்னு நினைக்கிறேன். தனுஷ் சார்
தனுஷ் சாரை பார்த்தாலும் அப்படி தான், ஆனால் நான் உங்கள் படத்தில் ஒரு இது கூட சேர்த்துக்கங்கண்ணா அப்படின்னு சொல்ல தோணும். ரொம்ப நன்றி சார். நிறைய தகவல்களை எங்களுக்காக சொன்னீங்க. உங்களோட பிஸி ஷெடியூலில் எங்களுக்காக டைம் ஸ்பெண்ட் பண்ணதுக்கு ரொம்ப ரொம்ப நன்றி சார். நன்றிம்மா.